ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 12ஆம் வகுப்பு பாலிட்டியில் இருக்கக்கூடிய அழகு ஒன்று இந்திய அரசமைப்பு. இந்த பாடம் தான் ஸ்கூல் புக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இது பார்ட் 1 வீடியோ. காலனி ஆட்சி காலத்துல இந்தியா ஆங்கிலேய அரசால பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், அந்த காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் ஆளப்பட்டுச்சு. ஆனா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவில் இருந்த இயக்கங்களும் அதோடைய தலைவர்களும் ஒரு புதிய அரசமைப்பின் அடிப்படையில இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத விரும்பினாங்க. மைய சட்டமன்றம் அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டுச்சு. ஒரு அரசமைப்புடைய முக்கிய செயல்பாடு அப்படிங்கிறது அந்த அரசுடைய குடிமக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க கூடிய வகையில் அடிப்படை விதிகளை வழங்குவது. ஒரு அரசு அமைக்கப்பட்டு அது ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டதுதான் அரசமைப்பு அப்படிங்கிறது. ஒரு சமூகத்துடைய விருப்பங்களை நிறைவேற்ற அந்த சமுதாயத்துக்கான வரையறைகளை உருவாக்குறதுக்கும் அரசாங்கத்திற்கு அரசமைப்பு அதிகாரம் வழங்குது. நம்மளுடைய இந்திய அரசமைப்புடைய 4வது பாகம் நம்ம இந்திய சமூகத்துல பரவலாக நிலவக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் சட்டங்களை அரசு உருவாக்கக்கூடிய வகையில் விதிகளை கொண்டிருக்கு. ஒரு நாட்டுடைய அனைத்து குடிமக்களையும் ஒரு அரசமைப்பு அப்படிங்கிறது பாதுகாக்குது. அது ஒரு நாட்டுடைய மத்திய அரசுக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவினையும் இனி பல மாநிலங்களுக்கிடையேயான உறவினையும் கொண்ட ஒரு சட்டத்தினையும் அது உருவாக்குது. இனி நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய அரசமைப்புகள்ல பெரும்பான்மையான அரசமைப்புகள் எழுதப்பட்ட ஆவணங்களாக இருக்குது. ஆனா இங்கிலாந்து அரசுல காணப்படுவது போல அரசமைப்பை ஒரு ஆவணமாக கொண்டிராத சில அரசுகளும் காணப்படுது. அடுத்தது மதசார்பு அரசு. மதசார்பு அரசு அப்படிங்கிறது ஒரு மதத்தினை அரசு அரசுடைய மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசுடைய உயர் பதவிகள் எல்லாமே அந்த அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கும். இந்த மதசார்பு அரசுக்கு உதாரணங்களாக நம்ம பாகிஸ்தான், வாட்டிகன் நகரம் இதை சொல்லலாம். இனி அமெரிக்க அரசியலமைப்பு அமெரிக்காவில் தேசிய இயக்கம் வெற்றி அடைந்ததை அடுத்து உருவாக்கப்பட்டதுதான் அமெரிக்க அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அந்த அரசியல் நிர்ணய சபையால உருவாக்கப்பட்ட சட்டபூர்வமான அரசமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பா இருக்கு. அடுத்ததா பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது வாக்காளர்களுடைய ஒப்புதல் பெறுவதற்காக மக்களிடம் நேரடி வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்படுவதுதான் பொது வாக்கெடுப்பு. இந்த பொது வாக்கெடுப்பு முறை சட்டப்பூர்வ ஏற்பாடாகவும் தனிநபருக்கும் பொதுமக்களுக்கும் அளிக்கக்கூடிய அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுது. இந்திய அரசியலமைப்பு திருத்தங்கள்ல இதுவரைக்கும் ஒன்றிற்கு கூட பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது விடப்பட்டது கிடையாது. இனி ஒரு சிறந்த அரசமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா சமூகத்துடைய அனைத்து பிரிவுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் இடமளிப்பதாக அது இருக்க வேண்டும். மதம், ஜாதி, மொழி அடிப்படையில் பாகுபாடு கொண்ட அரசமைப்புகள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைவராலும் ஏற்கப்படாமல் போகலாம். அரசமைப்புடைய அடிப்படை சட்ட விதிகள் தான் அதோடைய தன்மையை வெளிப்படுத்தும். தன்னுடைய குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தினையும் பாதுகாக்க கூடிய எந்த அரசியலமைப்பும் வெற்றிகரமானதாக இருக்கும். அடுத்தது இந்தியாவில் மதச்சார்பின்மை. நம்மளுடைய இந்திய அரசமைப்பின் 42வது சட்ட திருத்தம் அரசமைப்புடைய முகப்புரையில இருக்கக்கூடிய இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிறதை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றியிருக்காங்க. நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 42வது திருத்த சட்டத்தை யாரு கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னா முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தான் 1976ஆம் ஆண்டு தேசிய அவசர நிலை காலத்துல தான் இந்த 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்னு கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்குது. இந்திய அரசியலமைப்பு அதிக இறுக்கமான தன்மையை கொண்டதாகவும் இல்லை, அதிக நெகிழ்வு தன்மையும் கொண்டதாகவும் இல்லை.
இந்திய அரசியலமைப்பின் தயாரிப்பு பணிகள். அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் தான் அரசியலமைப்பை எழுதுறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9 கூடுது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அரசியலமைப்பு நிர்ணய சபை 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14 கூடுது. இனி அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மறைமுக வாக்கெடுப்பின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய உறுப்பினர்களுடைய வரிசை எதன் அடிப்படையில அமைக்கப்பட்டுச்சுன்னா, கேபினட் மிஷன் அப்படின்னு அழைக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு இவர்கள் முன்மொழிந்ததன் அடிப்படையில தான் இந்த உறுப்பினர்களுடைய வரிசை அமைக்கப்பட்டுச்சாம். அன்றைக்கு இருந்த மாகாணங்கள், சுதேச அரசுகளுடைய குழுக்கள்ல இருந்து அதோடைய மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படிங்கிற விகிதத்துல உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. மாகாணங்கள்ல இருந்து 292 உறுப்பினர்கள், சுதேச அரசுகளிடமிருந்து 93 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த உறுப்பினர்கள் ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த சுதேச அரசுகள் அவங்க பகுதியில இருந்து உறுப்பினர்களை அந்த மக்கள் தொகை விகிதத்துக்கேற்ப அவர்களே தேர்வு செய்து கொள்ளக்கூடிய முறையை உருவாக்குறதுக்கு அவங்கள அனுமதிச்சிருக்காங்க. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி 284 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு நம்மளுடைய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி 11 மணிக்கு காலை 11 மணிக்கு புதுதில்லியில இருக்கக்கூடிய அரசமைப்பு அரங்குல இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு. அந்த கூட்டத்துடைய முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு. அந்த கூட்டத்துல இருந்த ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலினி அப்படிங்கிறவங்க டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டாங்களாம். இனி அரசியலமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி கூட்டம் கூடியிருக்கு. இந்த கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றிருக்காங்க. 1946 டிசம்பர் 9 இருந்து 1950 ஜனவரி 24 வரைக்கும் அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய விவாதங்களின் தொகுப்பு மொத்தம் 12 தொகுதிகளை கொண்டதாக இருக்கு. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள். முதல்ல 1935 இந்திய அரசாங்க சட்டம். இதுல இருந்து எதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள், இது எல்லாமே 1935 இந்திய அரசாங்க சட்டத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இனி பிரிட்டனுடைய அரசியலமைப்புல இருந்து நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள் எடுத்திருக்கு. அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை அமெரிக்க அரசமைப்புல இருந்து எடுத்திருப்போம். அடுத்தது அயர்லாந்துல இருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எடுத்திருப்பாங்க. கனடாவில இருந்து ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு கனடாவிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஆஸ்திரேலியாவில இருந்து வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம் ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்திருப்பாங்க. ஜெர்மனி வெய்மர் அரசமைப்புல இருந்து நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு இதுல இருந்து எடுத்திருப்பாங்க. சோவியத் யூனியன்ல இருந்து அடிப்படை கடமைகள், முகப்புரையில சமூக, பொருளாதார, அரசியல், அந்த நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. பிரான்ஸ்ல இருந்து குடியரசு, அப்புறம் முகவுரையில சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பிரான்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சாம். தென்னாப்பிரிக்காவில இருந்து அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு இதெல்லாம் தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுத்திருப்பாங்க.
இனி இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள். முதல்ல நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பாக கருதப்படுது. ஏன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல மாநிலங்கள், மத்திய அரசு, அப்புறம் அதுக்கு இடையேயான உறவுகள் குறித்த பல்வேறு விதிகள் இருக்கு. அப்புறம் நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கிய அந்த மேதைகள் உலகின் பல அரசியலமைப்பு அப்புறம் பல்வேறு அரசியலமைப்பின் மூலங்கள்ல இருந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை உருவாக்கி இருக்காங்க. அடுத்தது தனிநபர் உரிமைகளை அடிப்படை உரிமைகளாகவும், அடுத்தது அரசு கொள்கைகளுடைய வழிகாட்டு நெறிமுறைகளாகவும், நிர்வாக செயல்முறை விவரங்கள்னு விரிவாகவும் பட்டியலிடப்பட்டதுனால உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பாக நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இருக்கு. அடுத்தது இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம். அதாவது இதோடைய அமலாக்க செயல்முறைகளுடைய அடிப்படையில் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இறுக்கமும் நெகிழ்வுத்தன்மையும் கொண்டதாக இருக்கு. அடுத்து இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னு அழைக்கப்படுது. இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுடைய உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டுடைய தலையீடும் இன்றி நிர்வகிப்பதுதான் இறையாண்மை கொண்ட அரசு. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல சமதர்மம் அப்படிங்கிற சொல் 42வது திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவில் சமதர்மம், முதலாளித்துவம் இந்த பொருளாதாரங்கள் இணைந்த, அதாவது சமதர்ம பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம் இணைந்த கலப்பு பொருளாதார முறை தான் கடைபிடிக்கப்படுது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இந்தியாவுக்கான அரசு மதம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. அனைத்து மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இதோடைய பொருளா இருக்கு. இனி இந்திய குடியரசு அப்படிங்கிறது இந்தியாவில் முடியரசு மூலமாக இல்லாம தேர்தல் மூலமாக அரசுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படிங்கிறதான் இதோடைய பொருள். அடுத்தது நாடாளுமன்ற ஆட்சி முறை. அதாவது அமைச்சரவை குழுவின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துறதுனால இது நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு அழைக்கப்படுது. நாடாளுமன்ற முறை அரசுல நிர்வாகம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு. நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கும் வரைக்கும் அந்த அரசு தொடர்ந்து நீடிக்கும். அடுத்தது ஒற்றை குடியுரிமை. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமையை வழங்குது. அதாவது இந்திய அரசு, நம்மளுடைய ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய குடியுரிமை தான் அனைத்து மாநிலங்களுக்கும் போதுமானது. 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 அன்னைக்கு மக்களவையில குடியுரிமை சட்டம் 1955ல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பதிவு அல்லது இயல்புரிமை முறையில இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கக்கூடிய நபர் குறிப்பிட்ட தகுதிகளை நிறைவு செய்தா மட்டும்தான் அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். இந்தியாவில் தொடர்ந்து அவர்கள் குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில 12 மாதங்கள் இருந்தாலோ ஒரு நபர் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும். ஆனா ஒரு அசாதாரண சூழல் அப்ப நிலவுமானா இந்த தகுதிகளை தளர்த்தி கொள்ளவும் இந்த சட்டம் வழிவகுக்குது. அடுத்தது வயது வந்தோர் வாக்குரிமை. நம்ம இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்தோர் அனைவருமே தேர்தல்ல வாக்களிக்க கூடிய தகுதி பெறாங்க. தேர்தல்ல வாக்களிப்பதுல இந்திய குடிமக்கள் இடையே சாதி, மதம், பால், இனம் அல்லது தகுதி அடிப்படையில எந்த விதமான பாகுபாடும் கடைபிடிக்கப்படுவதில்லை. அடுத்தது சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. இந்தியாவுடைய நீதித்துறையின் செயல்பாடுகள்ல நிர்வாக தலையீடோ நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்குது. நம்மளுடைய இந்திய நீதி அமைப்புல உச்ச நீதிமன்றம், அதுக்கு கீழே உயர் நீதிமன்றம், அதுக்கு கீழே கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் அப்படின்னு இயங்குது. அடுத்தது அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பற்றி இந்திய அரசியலமைப்பு பகுதி 3ல கூறப்பட்டிருக்கு. நமக்கு மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சமத்துவ உரிமை, சுதந்திரத்துக்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை மற்றும் கல்வி பண்பாட்டு உரிமை, அரசமைப்பு படி நிவாரணம் கோரும் உரிமை. தொடக்கத்துல சொத்து உரிமை 31A, அதாவது சட்டப்பிரிவு 31A கீழே இருந்துச்சு. அதன்படி சொத்துரிமையும் அடிப்படை உரிமையாக
தொடக்கத்துல இருந்திருக்கு. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி உறுப்பு சட்டப்பிரிவு 300A கீழே சேர்த்திருக்காங்க. இதன் மூலம் இந்த சொத்துரிமை சட்ட உரிமையாக கருதப்படுது. இனி இந்திய அரசியலமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால நிலைநாட்டப்படுபவை. அதாவது ஒரு நபர் தன்னுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு கருதக்கூடிய பட்சத்துல அவர் நீதிமன்றத்தினை நாடி அவருக்கான நிவாரணத்தை அவர் பெற முடியும். இதற்காகவே நம்மளுடைய சட்டப்பிரிவு 32 கீழ் உச்ச நீதிமன்றத்தினை நாடும் உரிமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவே கிடையாது. நாட்டுடைய பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு இதுக்கான தடைகளும் விதிக்கப்படலாம். அடுத்தது கல்வி உரிமை. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி சட்டப்பிரிவு 21A 6 முதல் 14 வயது வரையான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படையாக உரிமையாக இணைச்சிருக்காங்க. இதை அமலாக்கக்கூடிய வகையில் மாநிலங்கள் விதிகளை வகுத்து கொள்ளலாம். சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அரசமைப்பு உறுப்பு 21A கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டுச்சாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.